234 தொகுதிக்கும் நான் நேரடியாக சென்று ஆய்வு பணியை செய்திருக்கேன் என்று சொல்லும்போது, கோயம்புத்தூர் மாவட்டத்துல கிணத்துக்கடவு அப்படின்னு ஒரு தொகுதியில அங்கே ஒரு பிரீமியர் மிஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த சாந்தாமணி அப்படிங்கிறது ஒரு டீச்சர். அவங்க 2 கண்ணுமே தெரியும். ஆனா அந்த டீச்சர் ஒரு பாடத்தை எவ்வளவு எளிதாக சொல்லி தரலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவங்களே ஒரு கிளாஸ் பாடம் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல கிட்டத்தட்ட 500 வீடியோஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா எளிய முறையில என் பிள்ளைங்க நான் சொல்லி தரேன், அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிறது என்று சொன்னால் கிணத்துக்கடவை சார்ந்திருக்க அந்த ஒரு ஸ்கூலை சார்ந்திருக்க பிள்ளைகள் மட்டும் அதை பயன்பட்டா பத்தாது. இந்த எளிய முறையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை வந்து பார்த்தீங்களா, அதுதான் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்ற நாட்டை சார்ந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்தாங்க. அதே போன்று கவிமணி தேசிய விநாயகம் அவர்களுடைய பெயரில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சென்றிருக்கோம். அங்க போகும்போது அங்க ஒரு மரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேக்ஸ் சார்ந்து இருக்கின்ற ஃபார்முலாஸை வந்து கட்டி கொண்டு வந்துருக்காங்க. நான் கேட்டது என்ன இந்த மாதிரி பேரு கணித மரம் பேரு பிள்ளைங்க இன்டர்வல் டயத்துல வெளியில விளையாட வரும்பொழுது கூட அந்த மரத்துக்கிட்ட நின்று ஒரு 2-3 ஃபார்முலாஸை படிச்சுட்டு போனாங்க. அது எங்களுக்கு மிகவும் போதுமானதாக உள்ளது என்று அந்த டீச்சர் சொல்றாங்க. அர்ப்பணிப்புணர்வோடு இருக்கக்கூடிய டீச்சர்ஸை பெற்றிருக்க நம்முடைய தமிழ்நாடு. இது நான் கண்ட பார்க்க பல பேர் பலவிதமான இன்னோவேட்டிவான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கு.